Hi friends, welcome back to Viji's Kitchen. Today's special Earl Biryani. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எறா வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கோங்க. இது மாதிரி கடாய் எடுத்து அதில் இந்த எறாவை போட்டு அதில் இருக்க தண்ணியெலாம் வெளியே எடுக்கணும். நம்ம இப்போ அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைனா தண்ணியெலாம் ஒரு மாதிரி சொதன்னு இருக்க மாதிரி அந்த ஸ்மெல்லாம் போயிடுங்க உங்களுக்கு. சமைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எறாவை இது மாதிரி எப்போவுமே நீங்கள் சமைச்சாலும் இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு சமைங்களேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஹீட் பண்ணாலே போதுங்க. அப்படியே எறா வந்து சுருண்டு அதாவது தண்ணியெலாம் வெளியில் வந்துடும். அந்த அளவுக்கு பண்ணாலே போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எறா நல்லா சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள். இல்லை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இந்த தண்ணி தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி வாசனை வந்து எப்படி இருக்கும்னா நீச்ச வாசனை அடிக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம இது மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த நீச்ச வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம இதை வந்து தண்ணி எடுத்துடலாம். எறா பிரியாணி செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம இப்போ வந்து 1/2 கிலோ எறா போட்டு 1/2 கிலோ அரிசி போட்டு பிரியாணி செய்ய போகிறோம். 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் அதுக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம இப்போ வந்து ஒரு 10 லவங்கம், ஒரு 6 ஏலக்காய், 4 சுருள் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டுறேன். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ பிரியாணி செஞ்சாலும் கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டே வந்து வெங்காயம் வதங்குறது தான் இருக்குது. நல்லா கிட்டேருந்து பொறுமையாக நல்லா வதக்குங்க, நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் இது மாதிரி நீளமாக கட் பண்ணி வெங்காயத்தில் சேர்த்துருங்க. புதினா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். நல்லா புதினாவோட வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மட்டும் கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் கிட்டேருந்து நல்லா வதக்கணுங்க. அதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிட்டேருந்து நல்லா வதக்கிடணும். அப்போ தான் நமக்கு அடியும் பிடிக்காது, அந்த வாசனையும் நல்லா வரும் உங்களுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் தக்காளி எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்க்குறேன். ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. கொஞ்சம் காரம் கரெக்டாக அப்படின்னா நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால அதுவே போதும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு வந்து நம்ம தேவைக்கேற்ற அளவுக்கு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து வதக்கி விட்டுறலாம்.
மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. நம்ம நல்லா இருக்குது. இப்போ நமக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நம்ம இப்போ வந்து இறா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தண்ணியெலாம் போட்டு வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இறா போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நான் வந்து 3 கப் அளவுக்கு இதில் வந்து அரிசி சேர்க்க போகிறேங்க. நல்லா 6 கப் அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்குறேன். இதில் நம்ம அளந்து தண்ணி ஊற்றிட்டோம். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இந்த தண்ணி கொதிக்கட்டுங்க. இறாவோட சேர்ந்து தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ வந்து பிரியாணி அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ வந்து அரிசியை போட்டுட்டோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இறாவோட சேர்ந்து அரிசி நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க. நல்லா வந்து தண்ணியெலாம் ட்ரைன் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி மாதிரி ஃபைனாக கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஒரு லெமன் எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுருவாங்க. வந்து நல்லா கலரி விட்டுட்டு தம் போட்டுடலாம். நமக்கு நல்லா ரைஸ் வெந்துருச்சுங்க. நல்லா ஈவனாக இது மாதிரி தள்ளி விட்டுட்டு குக்கர் வந்து கேஸ் கட் போட்டு மூடிடலாங்க. நம்ம மூடிட்டு வெயிட் போட்டு ஸ்லோவில் 5 மினிட்ஸ் வச்சா பிரியாணி ரெடிங்க. தம் போட்டு முடிச்சிட்டோங்க. நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல பிரியாணி வந்து வெந்திருக்கு. ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ஒரு ரைஸ் கூட உடையில பாருங்கள், நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்கள் டம் போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரியாணி செய்யும் போது குக்கரில் செய்யும் போது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இது மாதிரி கேஸ் கட் போட்டு மூடி வச்சிட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இறால் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இறால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வானலில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம செய்யும் போது அதோட இறாலோட அந்த நீச்ச வாசனை அடிக்கும் பாருங்கள். அது போனதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.